எங்கேயோ எனக்கு திடீர்னு ஒரு கால் வருது. அது லாங் பேக் நான் எப்பயோ அட்டெண்ட் பண்ண ஆடிஷன் பார்த்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டாங்க. அகைன் நிஜம்தானா அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். இதயம் ஜீல பண்ணேன். அதுலேயுமே நெகட்டிவ் தான் கூப்பிட்டாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நடிக்கணும் அவ்வளவுதான். நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, வாட் எவர் ஐம் ரெடி டு டூ மை பெஸ்ட். அப்படி நான் நல்லா வெயிட் எல்லாம் போட்டுட்டேன். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஐ ரெடியூஸ்ட் அரௌண்ட் 10 kgs in 3 months. எஸ், ஏன்னா எனக்கு இது நான் பண்ணியே ஆகணும், ஐ நீட் டு டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரி தான் ஐ கேம் பேக். எஸ், அப்படி வந்து அப்போ கூட நான் ஜாபை குவிட் பண்ணலை. ஏன்னா இது போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம குவிட் பண்ணலாம். ஒரு 3 months ஐ ட்ரை டு பேலன்ஸ் போத் ஒர்க் அண்ட் ஜாப் ரெண்டும், ஆக்டிங் அண்ட் ஜாப் ரெண்டுமே நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணலான்னு தான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு சின்ன மருமகள் கிடைச்சிது. சின்ன மருமகள் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் ஐ நீட் டு கிவ் மை பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு தான் ஜாபை நான் குவிட் பண்ணேன். ஜாபை குவிட் பண்ணிவிட்டு அகெயின் ஐ வாஸ் ரன்னிங். குட் ஆர் பேட், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், வாட் எவர் த ரோல் இஸ், நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும். பெர்ஃபார்ம் வைஸ் நான் என்னால் என்ன முடியுமோ நான் அதை கொடுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. அண்ட் ஐ எம் சீரியஸ்லி ஓப்பன். எனக்கு பாசிட்டிவ் ரோல் வந்து நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேங்க. பாசிட்டிவ் ரோல் கொடுங்க.